எல்லா மாவட்டத்துலேருந்தும் வருவாங்க. வெளிநாட்டிலேருந்தே கூட எல்லாருமே வருவாங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு ஜாலி. யார் நல்லா அழகா இருக்காங்க, அவங்கள சைட் அடிக்கிறது, அவங்கள கிண்டல் பண்றது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஜாலியா தான் இருக்கு. அதனால எல்லா மாவட்டத்துலேருந்துமே வருவாங்க. ஸோ திருநங்கைகளும் வந்துட்டு, அ அந்த ஒரு சாங்கியத்துக்காக தான் அந்த செக்ஸ்ன்ற அந்த ஒரு உறவ வந்து அங்க வைக்கிறாங்க. ஸோ ஆனா வந்து அந்த ஆண்களுக்கு எந்த ஒரு சாங்கியமும் கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, இவங்களோட கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, அவங்களும் அந்த கோவில சுத்தி இந்த தவறுகள் அந்த உள்ளூர் மக்களும் ஒரு சிலர்கள் வந்து பண்றாங்க. ஆனாலும் நான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு சேனல்ல பேசியிருந்தேன். எனக்கு வந்து அந்த ஊர் தலைவர் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு. நான் இப்போ ரீசென்ட்டா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கூவாக்கம் போயிட்டு வந்தேன். அப்ப அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, "இந்த திருவிழா வரும்போது ஒரு காலத்தில எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த கூத்தாண்டவர வந்து ஆண்டவர்ன்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படிலாம் இருந்தது. இப்போ 4 வருஷம் ஆக ஆக பார்க்கறதுக்கு பயமா இருக்குது. ஐயோ! கூத்தாண்டவர் திருவிழா வந்தாலே எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படின்னு கேட்கும்போது, உங்க மக்களுங்க எல்லாருமே வந்து இந்த கழனிகள்ல பயிரிடக்கூடிய இடத்துங்கள்ல போயிட்டு நைட்ல செக்ஸ் பண்றது. அவங்க செக்ஸ் பண்ணும்போது அந்த ஆணுறைகள்லாம் கழனியிலேயே போட்டு போயிருது. அடுத்த நாள் சின்ன குழந்தைங்கள இட்டுன்னு நாங்க போம்போது, அதுங்க பலூன் நெனச்சுன்னு எடுத்து விளையாடுறது. ஸோ இந்த மாரிலாம் நெறைய இருக்கு. இன்னொன்னு வந்து இதனால வந்து எங்க பசங்க யாருக்குன்னா HIV தொற்று வந்துருமா? ஏதாவது டிசீஸ் வருமான்ற பயம்லாம் கூட இருக்கு. ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இல்ல.